السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒரு மாதமாகும். அந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த 10 நாட்களிலே வரக்கூடிய ஒரு தினம்தான் 9வது தினம். துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அன்புக்குரியவர்களே, அரஃபாவுடைய அந்த நாளுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஸஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு யூதர், அதாவது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய வேதத்தில் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் யூதர்களாகிய நமக்கு நம்மீது இறங்கியிருந்தால் அந்த நாளை நாம் பெருநாள் தினமாக எடுத்திருப்போம், கொண்டாடி இருப்போம் என்று கூறுகிறார். அந்த சமயத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த யூதரை பார்த்து, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாள் என்பது எந்த நாள் என்று எனக்கு தெரியும். அந்த வசனம், அதாவது சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய 3வது வசனம், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. அல்லாஹ் தஆலா இறுதி உம்மத்தினர்களாகிய நம்மீது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து மீது இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பூரணமாக்கியது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உம்மத்து மீது, நபி அவர்களின் மீதும் அவர்களுடைய சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டதாக சொல்கிறார். அப்படிப்பட்ட வசனம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அரஃபாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே நின்று கொண்டிருக்கும் பொழுதோ, அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது, ஜும்மாவுடைய தினமாக இருந்தது. அந்த நாளிலே தான் அந்த வசனம் இறங்கியது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாளுடைய இன்னும் சில சிறப்புகளை நாங்கள் பார்க்கும் பொழுதோ, அதாவது அரஃபாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அரஃபாவுடைய அந்த தினத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹாஜிகள் எல்லாம் அந்த நாளிலே அரஃபா அந்த மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள். அது ஹஜ்ஜுடைய முதல் நிலை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நபியவர்கள் சொன்னார்கள், ஹஜ் என்பது அரஃபா தான் என்று சொல்கிறார்கள். ஹஜ் என்ற வணக்கமே ஹாஜிகள் அந்த 9வது தினத்திலே அரஃபாவிலே ஒன்று கூடுவதுதான் என்று சொல்கிறார்கள். அந்த அளவு அந்த நாள் என்பது, அந்த இடம் என்பது, ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு அந்த அரஃபாவுடைய நாளில் 9வது தினத்திலே ஒன்று கூடும் பொழுதோ அவர்களை பற்றி தன்னுடைய மாணவர்களிடத்திலே பெருமைப்படுத்தி பேசுகிறார். ஹாஜிகளுக்கு இப்படியான சிறப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அதே போல் நாம் ஹஜ்ஜிலே ஈடுபடக்கூடிய, வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளுக்கு மட்டும் அந்த நாளிலே சிறப்பு என்று பார்த்தால் இல்லை. ஹஜ்ஜிக்கு செல்ல இல்லாத எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் சுமார் 2.5 மில்லியன் 3 மில்லியன் 25 லட்சம் அல்லது 30 லட்சம் மக்கள் தான் ஹஜ்ஜிக்காக ஒன்று கூடுகிறார்கள். அதுபோக உலகத்திலே 150 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நாட்களுடைய, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அரஃபாவுடைய தினம், அதை அடுத்து வரக்கூடிய யௌமுன் நஹர், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்துடைய சிறப்புகளை எல்லாம் அந்த நாளை நாம் சிறப்புப்படுத்தி நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை நமக்கு நெருங்க முடியும், அல்லாஹ்வுடைய நற்கூலிகளை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அதாவது இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லத்தாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே குறிப்பிடும் பொழுது, யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய அந்த வாய்ப்பை பெறவில்லையோ, அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள், அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய நாளை வணக்க வழிபாடுகள் ஈடுபடும் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அருளை, மன்னிப்பை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நாட்கள் என்பது ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களும் தான், அரஃபாவுடைய நாளும் தான், பெருநாளுடைய தினமும் என்பது, அதாவது ஜிஹாதிலே ஈடுபடுவதை விட மிகவும் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. அந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் ஜிஹாதை விட மிகவும் சிறப்புக்குரியதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த நாளுடைய அடுத்த சிறப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுதோ, இந்த நாளை நாம் நோன்பு நோட்பது முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாள் அந்த தினத்திலே
துல்ஹஜ் மாதத்துடைய 9வது தினத்தில் நோன்பு நோட்பது என்பது யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. அடியான் அந்த நாளிலே நோன்பு நோக்கும் பொழுது அவனுடைய முன் சென்ற அந்த வருடத்துடைய பாவங்களுக்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய அந்த பாவங்களுக்கும் என்றால் 2 வருடங்களுக்குரிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த நாளிலே நாம் நோன்பு நோற்று இந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், ஹைருத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. அதாவது பிரார்த்தனையில் துவாவில் மிகவும் சிறந்த துவா என்பது 9வது நாள் துல்ஹஜ் மாதம் 9வது தினம் அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது. ஹாஜிகளும் அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அதே போன்று ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களும் நோன்பு நோற்று அந்த நாளிலே இம்மை மறுமையுடைய அனைத்து நலவுகளை கேட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது சிறப்புக்குரிய துவாவாக அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிடுகிறார்கள், ஹைருமா, அதாவது நானும் எனக்கு முன்னால் அந்த இறை தூதர்களும் சொன்ன வார்த்தைகளில் மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எனவே இந்த வார்த்தையை நாம் இந்த அரஃபாவுடைய நாள் அதிகப்படுத்த வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், அரஃபாவுடைய இந்த தினத்தில் அல்லாஹு தஆலா நரகத்துக்குரியவர்கள் அதிகமானவர்களை விடுதலை செய்கிறார். எனவே இப்படியான சிறப்புகளை எல்லாம் கொண்ட இந்த அரஃபாவுடைய நாள் நாம் நெருங்கியிருக்கிறோம். அந்த நாளை நாம் நோன்பு நோட்பது மூலமாக, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது மூலமாக, அதே போல லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இது போன்ற திக்ர்களை நாம் அதிகப்படுத்துவது மூலமாக இன்னும் தர்மம் புரிவது, என்னென்ன அல் அமலு ஸாலிஹ் நல்லமல்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா வணக்கங்களையும் நாம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை, மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.